சக்தி பராசக்தி. என் அன்பு தங்கமே, வீணாக குழம்பிக் கொண்டு இருக்கின்றாய். வீணாக கலங்கி உன்னுடைய வாழ்க்கையை நீ வெறுத்து போய் உள்ளாய். என்ன இந்த வாழ்க்கை என தோன்றும் அளவிற்கு பிரச்சனைகள் சூழ்ந்து உள்ளது என்று நீயாகவே எண்ணுகின்றாய் தங்கமே. தாங்க முடியாத பிரச்சனைகளை நான் என் குழந்தைகளுக்கு ஒரு நாளும் தருவதே இல்லை. அவ்வளவு உனக்கு வந்த போதிலும் நீ இன்று வரை என்னுடைய நாமத்தை தான் உச்சரித்துக் கொண்டு இருக்கின்றாய். அதுதான் இந்த அம்மாவின் மகிமை. முதலில் நீ யாருடையவர் என்பதை தெளிவாக தெரிந்து கொள். அந்த தெளிவு உன்னிடம் வந்துவிட்டால் நீ இவ்வளவு கஷ்டங்களையும் இவ்வளவு பிரச்சனைகளையும் நான் வேடிக்கை பார்த்து கொண்டே இருப்பேன் என்று நீ நினைக்க மாட்டாய் தங்கமே. நீ யார் என்பதையும் யாருக்கு சொந்தமானது என்பதையும் முதலில் தெரிந்து கொள். ஒரு அழகான பெரிய பணக்காரியான அதிக மதிப்புள்ள உடையை உடுத்தி ஆடம்பரத்தில் வாழும் ஒரு பெண் ஒரு கவுன்சிலிங் செய்பவரை காண சென்றாள். அவரிடம் என் வாழ்வு ஒரே சூனியமாக இருக்கின்றது, எவ்வளவு இருந்தும் வெற்றிடமாக உணர்கின்றேன். அர்த்தம் இல்லாமல் இலக்கு இல்லாமல் வாழ்க்கை இருக்கின்றது. என்னிடம் எல்லாம் இருக்கின்றது, இல்லாதது நிம்மதியும் மகிழ்ச்சி மட்டுமே. என் சந்தோஷத்திற்கு வழி சொல்லுங்கள் என்றாள். கவுன்சிலிங் செய்பவர் அவர் அலுவலகத்தை கூட்டிக் கொண்டிருந்த ஒரு பெண்மணியை அழைத்தார். அவர் அந்த பணக்கார பெண்ணிடம், நான் இப்பொழுது பணிப்பெண்ணிடம் எப்படி மகிழ்ச்சியை வரவழைப்பது என்று சொல்கின்றேன், நீங்கள் குறுக்கே எதுவும் பேசாமல் இருங்கள் என்றார். பணிப்பெண்ணோ துடைப்பவரை கீழே போட்டுவிட்டு ஒரு நாற்காலியில் அமர்ந்து சொல்லத் தொடங்கினாள். மகிழ்ச்சி என்பது நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பதில் வாழ்க்கை இல்லை, உன்னால் அடுத்தவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி ஆகின்றார்கள் என்பதிலே இருக்கின்றது. அந்த இடத்தில் மகிழ்ச்சி போய் சேரும். அது ஒரு பயணம். மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள் தங்கமே, அது ஒரு முடிவு. என்னை பின்பற்றி நீ என்னை வேண்டும் என்று நான் உனக்கு சொல்கின்றேன் அல்லவா? நீ எனக்கு சொந்தமானவள். ஓம் சக்தி பராசக்தி.